எகிப்தியர்கள் மோஸ்ட்லி எல்லாருமே மொட்டை அடிச்சு தான் இருப்பாங்க. காரணம் பாலைவன பகுதியில் உள்ள வெப்ப காற்று. இதனால தலைமுடி இருந்தால் பேன், பொடுகு, உடல் வெப்பம் இது மாதிரியான நிறைய பாதிப்புகள் இருந்ததால எகிப்து மன்னர்கள், மன்னர் குடும்பத்தினர்கள் இப்படின்னு எல்லாருமே மொட்டையை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம இப்ப பார்க்குற எகிப்தியர்களோட ஓவியங்கள்ல அவங்க எல்லாருமே முடியோட தான் இருக்கிறாங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். அவங்க தலையில இருக்கிறது ஒரிஜினல் ஹேரே கிடையாது, அதாவது விக்கு. 5000 வருடத்திற்கு முன்னாடியே விக்கு செஞ்சு போட்டு இருந்த எகிப்தியர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எகிப்தியர்களின் தகவல் பரிமாற்றம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்காவது தூரமா இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. பட் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே எகிப்தியர்கள் போஸ்ட்மேன் ஒர்க் பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது எகிப்து மன்னர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு தகவல் சொல்றதுக்கோ இல்ல தகவலை பெறுறதுக்கோ ஒரு சில தகவல் அதிகாரிகளை எகிப்து மன்னர்கள் நியமிச்சு வச்சிருக்காங்க. அவங்க மூலியமாகத்தான் மன்னர்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமுமே தெரிய வரும். எகிப்துல இருந்து கிடைச்ச பல மம்மிகளை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு ஆச்சரியமான தகவல் தெரிய வந்திருக்குது. அது என்னன்னா, அந்த காலத்துல எகிப்தியர்களின் உணவு முறையில அதிக அளவு தேன், பேரிச்சம்பழம் போன்ற இனிப்பு பொருட்கள் அதிக அளவு சாப்பிட்டு இருக்காங்க. இதனாலேயே அவங்க எல்லாருக்குமே பற்கள்ல நிறைய பிரச்சனை இருந்திருக்குது. இப்படி பற்கள்ல அதிக அளவு பிரச்சனைகள் ஏற்பட்டதாலேயே அதை எகிப்தியர்கள் சரி பண்றதுக்காக அப்பவே பற்களை பிடுங்கி புதிய பற்களை மாற்றி இருக்கிறாங்க.